ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் ரீசெண்டாக பழனி போயிருந்தோம். போயிட்டு பக்கத்துலேயே திருமூர்த்தி மலைக்கு போயிருந்தோம். திருமூர்த்தி டேம் அண்ட் திருமூர்த்தி ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் இது. அங்கே என்னென்ன நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நாங்கள் 2வது டைம் அங்கே போகிறோம். லாஸ்ட் இயர் மார்ச்சில் போயிருந்தோம். அப்போவும் பழனி கோவிலுக்கு போயிட்டு தான் இங்கே போயிருந்தோம். ஸோ மூணார் போனோம். மூணார் போகிறதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு போனோம். இந்த டைம் வந்து வால்பாறை போனோம். வால்பாறை போகிறதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு போனோம். நிறைய தமிழ் படங்கள் வந்து எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் இது அப்படின்னு சொல்லலாம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னா சூரியவம்சம். சூரியவம்சத்தில் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாட்டு வந்து இந்த ஃபால்ஸில், அதாவது திருமூர்த்தி ஃபால்ஸில் தான் எடுத்திருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது, அமனலிங்கேஸ்வரர் கோவில். ரொம்பவே பிரசித்தியமான ஒரு கோவில், சிவன் கோவில். அண்ட் வந்து முருகன், விநாயகர், விஷ்ணு எல்லாருமே அங்கே இருக்காங்க. நவக்கிரகங்களுக்கு கூட கோவில் இருக்குது. இங்கே பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, பிரதோஷத்துக்கு ஃபால்ஸுக்கு மேலே போய் ஒரு பூஜை பண்ணுவாங்க. அங்கே வந்து 5 லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்போ ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக இருந்தால் மக்கள் வந்து அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் போன போது கீழே இருக்கிற இந்த கோவிலை கும்பிட்டுட்டு அப்புறம் ஆறு இருக்கும், அந்த ஆறை தாண்டி நடந்து மேலே ஏறி போகணும். மலை மேலே போனால் ஒரு 1 கிலோமீட்டர் போனால் ஃபால்ஸை போய் சென்றடையலாம். ஃபால்ஸ் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான இடம். தண்ணி ஃப்ளோ அவ்வளோ நல்லா இருந்தது, குளிக்கிறதுக்கும் நல்லா இருந்தது. ஆனால் இந்த டைம் நாங்கள் போன போது ரொம்பவே மழையாக இருந்ததால் ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ணலை. ஸோ கோவில்லையே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் போனப்போ கோவிலை சுற்றி எல்லாம் கும்பிட்டோம். ஆனால் இந்த டைம் வந்து கோவிலை சுற்றி கும்பிட முடியலை. அதுக்கான காரணம் என்னென்னா, கோவிலை ஒட்டி ஆற்று தண்ணி ரொம்பவே அதிகமாக ஓடிட்டு இருந்தது. அதனால் கோவிலை சுற்றிலாம் போகிறதுக்கு அலோவ் பண்ணலை. அங்கேயே ஒரு செக்யூரிட்டி இருந்துட்டு யாரையுமே அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் சுற்றிட்டு வந்தோம். அந்த பாறையை கூட சுற்றி கும்பிட்டோம். ஆனால் இந்த டைம் வந்து அந்த பாறையை ஒட்டி அவ்வளோ தண்ணி போயிட்டு இருந்தது. ஃபால்ஸுக்கு கூட அலோவ் பண்ணலை. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான இடம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கீழே இருக்கிற இந்த ஆற்றுல கூட குளிக்கலாம். நிறைய பேர் அங்கேயும் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது தண்ணி ஃப்ளோ கம்மியாக இருக்கிற இடத்துல குளிக்க அலோவ் பண்ணாங்க, குளிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல நீங்கள் உண்மையாகவே மெய் மறந்து போயிருப்பீங்க. ஏன்னா மலைகள் சுற்றி, ஆறு, தண்ணி, அவ்வளோ ஒரு இயற்கையான காற்று, பச்சை பசேலென்று இருக்கக்கூடிய ஒரு இடம். அதில் வந்து தெய்வீகமாக அந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். நான் சொல்லும்போது எவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக இவ்வளோ அனுபவித்து சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா யாருக்குமே பிடிக்காமல் போகாது. அப்படி ஒரு பிடிக்கும். அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கே உங்களுக்கு மனசு இருக்காது. அப்படியான ஒரு அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்பவே நீங்கள் போகிற வழிகள் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே தென்னந்தோப்புகள், மரங்கள், நிழல்கள். 2 சாலையில் 2 பக்கமுமே வந்து நிறைய மரங்கள் இருக்கும். ரொம்பவே ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு இடமாக இருக்கும். அந்த பாறைகளை சுற்றி இருக்கக்கூடிய கோவில், அந்த கோவிலை சுற்றி தண்ணி ஓடுற அழகு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி பாறை தான், அங்கங்கே தண்ணி போயிட்டே இருக்கும். நாங்கள் ஃபால்ஸுக்கு போன டைம் போன போது அது இன்னுமே அழகாக இருந்தது. நாங்கள் போன ஃபால்ஸை விட கூட மேலே இன்னும் ஏறி போகலாம். அங்கே தான் வந்து அந்த 5 லிங்கம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது அங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எப்போவுமே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். பிரதோஷ டைமில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் போய் பார்க்கலாம் பிரதோஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த டைம் பிரதோஷத்துக்கு போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அப்படி போக முடியல. பிரதோஷம் முடிஞ்சு தான் போக முடிஞ்சோம். அப்படி பிரதோஷத்துக்கு போயிருந்தா கூட இந்த டைம் வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி டேம் இருக்கும். அதுவும் ரொம்பவே ஒரு அழகான ஒரு இடமாக இருந்தது. லாஸ்ட் இயர் போன போது இந்த டேமில் நாங்கள் வண்டியை நிறுத்தி பார்க்க முடியலை, ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னு. ஆனால் இந்த டைம் போன போது டேமுக்கிட்டேயும் வண்டியை நிறுத்தி ஃபுல்லாகவே பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மலைகளோட அழகை பாருங்கள், அந்த டேமை சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. அதுவும் நாங்கள் போன போது ரொம்பவே மழையாக இருந்தது. மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருந்தது. தூறல் மழையோட இந்த இயற்கையாக ரசிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப்பாக இருந்தது. இது அந்த திருமூர்த்தி மலைக்கு போகிற வழிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் அதோட அழகு. இது லாஸ்ட் இயர் நாங்கள் திருமூர்த்தி மலைக்கு போன வீடியோ கிளிப்ஸை வந்து இது கூட அட்டாச் பண்ணுறேன். இதுதான் அந்த வீடியோ கிளிப்ஸ். இது வந்து நான் யூடியூப்பில் போட்ட வீடியோவை நான் திரும்ப டவுன்லோட் பண்ணி போடுறேன். இதோட ஒரிஜினல் கிளிப்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னால் கிளியரான கிளிப்ஸ் அட்டாச் பண்ண முடியலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, தண்ணி ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். நல்லாவே இருந்தது.
குளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போயிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா கூட அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.